ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிங்கு இல்லைனா செயினை எப்படி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை உங்கள் ஃபியான்சி இல்லை உங்கள் வீட்டு சில்ட்ரன்ஸ் இல்லை நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைனா கிராண்ட் பேரண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிங்கு இல்லைனா செயின் எது வேணாலும் இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் பேக்கிங் டிசைன்ஸில் வச்சு எப்படி வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி குட்டியான ஒரு பேக்கிங்கில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிங்கை வந்து இது உள்ளே வச்சு இன்னும் அடிஷ்னலாக இது கூட ஒரு சாக்லேட்டும் வச்சு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதையும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 15 x 15 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு சார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தது அப்புறமேட்டுக்கு நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக மடிக்கக்கூடாது, இந்த நுனி தெரிகிற அளவுக்கு மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த நுனி தெரிகிற அளவுக்கு.
இது பார்த்தீங்கன்னா வேஷி டேப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிட்ஸுக்கான நோட் புக்ஸில் ஒட்டக்கூடிய செல்லோ டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் கடையில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. நான் இது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சது அப்புறமேட்டுக்கு இதை ஸ்க்ரால் பண்ணி இந்த ஓப்பன் பேஸ் இருக்குதுன்னா இதை மட்டும் வச்சுக்கிட்டு பஞ்சிங் மிஷின் எடுத்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுருங்க. ஓகேவா? போட்டது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பண்டல் நூல் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு தேவையான அளவு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த நூலை இதில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் இருக்குது தெரியுமா, இந்த ரிங்கை எடுத்து இந்த இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. சும்மா ஷூலேஸ் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு இது மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸை வந்து உங்கள் சில்ட்ரனுக்கு இல்லைன்னா ஃபியான்சிக்கு உங்கள் லவ்வபுள் பர்சன் யார் இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். திரும்ப ஒரு வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிஃப்ட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.